morning students. இப்போ நாம பார்க்க போறது சாப்டர் 1 யூனிட் 1ல எடுத்துக்காட்டு 17 பக்கம் 23. இந்த 17, 18, 19, 20 இந்த 4 எடுத்துக்காட்டுகளும் முடிச்சிட்டா இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடும். எடுத்துக்காட்டுல அதே மாதிரி எக்ஸசைஸ்ல 4 கணக்கு இருக்கு. இந்த எடுத்துக்காட்டு 4ம் இந்த வீடியோல, அடுத்த வீடியோல எக்ஸசைஸ்ல இருக்கிற 4 கணக்கையும் நம்ம போட்டலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போயிடும். இப்போ இந்த கணக்கு போடுறதுக்கு இதுவரையிலும் நாம இந்த சாப்டர்ல போட்ட எல்லா கணக்கினுடைய நாலேஜும் கொஞ்சம் நமக்கு தேவை. பிளஸ் இதோட பிளஸ் 1ல நாம ஆண்டு இறுதி கணக்கு போட்டிருப்போம். வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை குறிப்புன்னு நம்ம போட்டிருப்போம். அந்த நாலேஜ் நமக்கு மிகவும் முக்கியமாக நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ நான் இதை போட்டுட்டு இருக்கும் போதே அந்ததையும் நாம ஒருக்க ரிவைவ் பண்ணிக்குவோம். திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிட்டு நம்ம போடுவோம். ஈஸியா நம்ம போட்டலாம். பாருங்க, இப்போ எடுத்துக்காட்டு 17. முழுமை பெறா பதிவேடுகளை பராமரித்து வரும் அப்துல் என்பவரின் பின்வரும் விவரங்களில் இருந்து 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான வியாபார மற்றும் லாப நட்ட கணக்கு மற்றும் அந்நாளைய இருப்பு நிலை குறிப்பை தயாரி. இப்போ நமக்கு கேட்கிறது வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை குறிப்பு. இந்த 3 தான் நமக்கு கேட்கிறாங்க. முதல்ல இந்த 3க்கான ஒரு காலம் நம்ம ஓபன் பண்ணி வச்சுக்கோம். சிம்பிள். இப்போ பாருங்க, நான் ஓபன் பண்ணேன். எனக்கு ஈஸி. இது போதும் வியாபார கணக்குக்கு. கொஞ்சம் கூட வச்சுக்கிறேன். லாப நட்ட கணக்குக்கு இது போதும். இதை நான் இருப்பு நிலை குறிப்பு வச்சுக்கிறேன். இது வியாபார கணக்கு, இது லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை குறிப்பு. இது 3 தான் நம்மள கேட்கிறாங்க. இது 3 தான் நம்மள கேட்கிறாங்க. பிளஸ் தேவைப்படுகின்ற இடத்துல கடனாளிகள் கணக்கு, கடனீந்தோர் கணக்கை நம்ம ஓபன் பண்ணிக்கணும் தேவைப்படும் போது. அவ்வளவுதான். இது சிம்பிள். இப்ப பாருங்க, இப்ப முதல்ல இதை நாம ஒருக்க பார்க்கலாம். வியாபார கணக்கு இது சிம்பிள். தொடக்க சரக்கிருப்பு இங்க, இறுதி சரக்கிருப்பு இங்க. கொள்முதல்ல இருந்து கொள்முதல் திருப்பத்தை கழிச்சிட்டு இங்க, விற்பனையிலிருந்து விற்பனை திருப்பத்தை கழிச்சிட்டு இங்க. அவ்வளவுதான். இங்க வேற எதுவும் வராது. இறுதி சரக்கிருப்பு விற்பனை மைனஸ் விற்பனை திருப்பம், இதுதான் இங்க வரும். இங்க தொடக்க சரக்கிருப்பு கொள்முதல்ல கொள்முதல் திருப்பத்தை கழிச்சிட்டு இங்க வரும். பிளஸ் கூலி, உள்தூக்கு கூலி, இது இங்க வரும். சில சமயங்கள்ல கேஸ், வாட்டர், வாயு, கரி, வாயு, மின்சாரம் அது மாதிரி கொடுத்திருந்தா இங்க வரும். ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ், உற்பத்தி செலவு, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்தா இங்க வரும். வேற எதுவுமே இங்க வராது. இங்க இறுதி சரக்கிருப்பு விற்பனை, இங்க தொடக்க சரக்கிருப்பு கொள்முதல், கூலி, வண்டி சத்தம். வண்டி சத்தம்னு பொதுவா இங்க வரும். உள் வண்டி சத்தம்னு சொன்னா இங்க வரும். பிளஸ் உற்பத்தி செலவு, கரி, நீர், மின்சாரம் இது கொடுத்திருந்தா, இதெல்லாம் ரேரா தான் கொடுப்பாங்க. இது இங்க வரும். இங்க எல்லா செலவுகளும் இங்க, எல்லாம் வரவு, வருமானம். அதாவது வரவு கிடையாது. வரவுன்னா உங்ககிட்ட தான் நான் 100 ரூபாய் பணம் வாங்கினேன்னா இது வரவு. ஆனா இது எனக்கு லாபம் இல்லை. ஆனா நீங்க எனக்கு 100 ரூபாய் தள்ளுபடி பண்றீங்க, அந்த தள்ளுபடி எனக்கு லாபம் ஆயிடுது. சோ அந்த மாதிரி வருமானம் இந்த பக்கம், எல்லா செலவுகளும் இங்க. இங்க சொத்துக்கள் அனைத்தும் இங்க, பொறுப்புகள் அனைத்தும் இங்க. இது ஒரு சின்ன நாலேஜ் நீங்க வச்சுக்கோங்க. இப்ப நான் போடும்போது நம்ம இன்னும் அதை விளக்கமா நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, 1/4/2017 அன்று தொடக்க சரக்கிருப்பு அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம
பார்க்க வேண்டியது தொடக்க சரக்கிருப்புன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தொடக்க இருப்புநிலை குறிப்பு நமக்கு தேவை. தொடக்க இருப்புநிலை குறிப்பு நமக்கு தேவை. தொடக்க இருப்புநிலை குறிப்பு. ஏன்னா இந்த தொடக்க இருப்புநிலை குறிப்பு போட்டீங்கன்னா தான் முதல் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுல இருக்கிற முதலை இங்க கொண்டு வரணும். சார் இதுதான் கேட்கலையேன்னு சொல்லக்கூடாது. நமக்கு கேட்கறது இது 3 தான், இதுதான் போடணும். ஆனா இது போடணும்னா நீங்க தொடக்க இருப்புநிலை குறிப்பு கண்டுபிடிக்கணும். தேவைப்பட்டால் கடனாளிகள் கடனீந்தோர், இதுக்கு முன்னாடி கணக்குல எல்லாம் நம்ம பார்த்துக்கோம்ல, அவைகளும் நமக்கு போட தெரியணும். இப்ப பாருங்க, தொடக்க சரக்கிருப்பு 1 லட்சம் ரூபாய். இது இருப்புநிலை குறிப்புல சரக்கிருப்பு என்பது சொத்து இல்லையா? இந்த பக்கம் சரக்கிருப்பு எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய். தொடக்க கடனாளிகள் 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கு. அப்போ கடனாளிகள் 2.5 லட்சம் ரூபாய். இப்ப இந்த கணக்குல கடனாளி கொடுத்துட்டான். கடனாளிகள் பேரேடு போடணுமா? அதாவது கடனாளிகள் பேரேடுனா உங்களுக்கு தெரியும், கடனாளிகள் பெற்ற ரொக்கம், கடனாளிகள் கழித்து தள்ளுபடி, இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திருப்போம். அது மாதிரி ஐட்டம்ஸ் கொடுத்திருந்தான்னா கடனாளிகளுக்கு ஒரு பேரேடு ஓபன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு இது தேவையில்லை. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இப்போ இதுல எங்கேயுமே கொடுத்திருக்கு கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம். அப்ப கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் கொடுத்திருக்கு, கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் கொடுத்திருக்கு, வேற எதுவும் இதுல நமக்கு கொடுக்கல. சோ நமக்கு இது கொடுக்கல. அப்போ கடனாளிகளுக்கு ஒரு பேரேடு போடணும், கடனீந்தோருக்கு ஒரு பேரேடு போடணும். இப்போ கடனாளிகளுக்கு ஒரு பேரேடு, அதே மாதிரி கடனீந்தோருக்கு ஒரு பேரேடு. கடனாளிகளுக்கு ஒரு பேரேடு, கடனீந்தோருக்கு ஒரு பேரேடு. சோ எல்லாம் நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இப்ப பாருங்க, தொடக்க சரக்கிருப்பு இங்க எழுதிட்டோம், தொடக்க கடனாளிகள் இங்க எழுதிட்டோம். அதே சமயத்துல தொடக்க கடனாளிகள் என்பது கடனாளிகள் பேரேடுல இருப்பு கீழ்கொணரப்பட்டது நம்ம எழுதுவோம் இல்லையா? சோ இருப்பு கீழ்கொணரப்பட்டது கடனாளிகள் 2.5 லட்சம். இந்த பக்கம் பிளஸ் ஆயிடும், இந்த பக்கம் மைனஸ் ஆகும். அதே மாதிரி தொடக்க ரொக்கம் 25,000 ரூபாய். சோ ரொக்கம் 25,000. அரைக்கலன் 10,000 ரூபாய். அரைக்கலன் சொத்து. சோ 10,000 ரூபாய். கடனீந்தோர் 1.5 லட்சம். தொடக்க கடனீந்தோர் 1.5 லட்சம். கடனீந்தோர் இங்கே வரணும், கடனீந்தோர் 1.5 லட்சம். கடனீந்தோருக்கு கடனீந்தோர் பேரேட்டையும் நம்ம கொண்டு வரலாம். இருப்பு கீழ்கொணரப்பட்டது 1.5 லட்சம். சோ இது 1/4/2017, 1/4/2017 தொடக்கம். அதனால இங்க வச்சுட்டேன். அதே மாதிரி 31/3/2018 கொடுத்திருக்கான் அடுத்தது. இப்போ அந்த டீடைல்ஸ் பார்க்கலாம். 31/3/18 இறுதி. இப்ப சரக்கிருப்பு 50,000. இது இறுதி சரக்கிருப்பு 50,000. சோ இறுதி சரக்கிருப்பு 50,000. இறுதி சரக்கிருப்பு. இப்போ தொடக்க சரக்கிருப்பு இந்த பக்கம் வரணும், வியாபார கணக்குல தொடக்க சரக்கிருப்பு வரணும். அதே மாதிரி இந்த பக்கம் இறுதி சரக்கிருப்பு வரணும் இல்லையா? இப்ப இறுதி சரக்கிருப்பு 50,000 இங்க போட்டுருங்க. அதே மாதிரி தொடக்க சரக்கிருப்பு 1 லட்சம் ரூபாய், அதை இங்க போட்டுருங்க. ஏன்னா வியாபார கணக்குல இந்த பக்கம் தொடக்க சரக்கிருப்பு, இந்த பக்கம் இறுதி சரக்கிருப்பு, இங்க கொள்முதல், இங்க விற்பனை, இப்படிதான் நம்ம போடணும். அப்புறம் இறுதி கடனாளிகள், இறுதி கடனாளிகள் 3.5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கு. அப்போ கடனாளிகள் 3 லட்சம். கடனாளிகள் 3.5 லட்சம். அப்ப
அப்போ இறுதி கடனாளி, தொடக்க கடனாளி இங்கன்னா இறுதி கடனாளி இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 3 லட்சம். அதுக்கப்புறம் ரொக்கம், இறுதி ரொக்கம் 40,000 ரூபாய் கொடுத்திருக்கு. ரொக்கம் 40,000. அப்புறம் அரைக்கலன் 10,000 ரூபாய் கொடுத்திருக்கு. அரைக்கலன் 10,000. கடனீந்தோர், இறுதி கடனீந்தோர் 1,75,000. அப்போ கடனீந்தோர் இங்கேயும் வரும். தொடக்க கடனீந்தோர் இங்கே, இறுதி கடனீந்தோர் இங்கே. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 1,75,000 ரூபாய். சோ இந்த டீடைல் முடிஞ்சிருச்சு. மற்ற விபரங்கள் அப்படின்னு கொடுத்திருக்கான். எடுப்பு 40,000 ரூபாய் கொடுத்திருக்கான். இங்க முதல் கண்டுபிடிக்கணும். முதல போட்டு அதுல இருந்து எடுப்பை கழிக்கணும். எடுப்பு எவ்வளவு கொடுத்திருக்கு? 40,000 ரூபாய் கொடுத்திருக்கு. முதல் கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்ம எடுப்பை போட்டுக்கலாம். பெற்ற தள்ளுபடி, தள்ளுபடி பெற்ற தள்ளுபடி அப்படின்னா லாபம், வருமானம். அப்போ லாப நட்ட கணக்குல பெற்ற தள்ளுபடி, பெற்ற தள்ளுபடி 20,000. தள்ளுபடி வாங்குறீங்க அப்படின்னா யாருகிட்ட இருந்து வாங்குறீங்க? நமக்கு சரக்கு வித்தோம்னா நமக்கு தள்ளுபடி கொடுக்க முடியும். அப்போ கடனீந்தோர், கடனீந்தோர் நமக்கு சரக்கு கொடுத்தவன் நமக்கு காசு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்போ நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியது குறையும். அப்போ பெற்ற தள்ளுபடி, பெற்ற தள்ளுபடி இங்க பெற்ற தள்ளுபடி 20,000. அதே மாதிரி நாம ஒருத்தருக்கு 25,000 ரூபாய் அளித்த தள்ளுபடி. நாம அளித்த தள்ளுபடினா நாம தள்ளுபடி கொடுக்கிறோம். நாம யாருக்கு தள்ளுபடி கொடுப்போம்? நம்ம கிட்ட சரக்கு கடன் வாங்கினவங்களுக்கு நாம தள்ளுபடி கொடுக்கிறோம். அப்போ நமக்கு அது செலவு, நஷ்டம். அப்போ அளித்த தள்ளுபடி, அளித்த தள்ளுபடி 25,000 ரூபாய். அதே சமயத்துல நம்ம யாருக்கு தள்ளுபடி கொடுக்கிறோம்? நம்ம கடனாளிகளுக்கு நீங்க தள்ளுபடி கொடுக்குறீங்க. அப்போ கடனாளிகளுக்கிட்ட தள்ளுபடி கொடுத்தீங்கன்னா நமக்கு வர வேண்டிய காசு குறையும். அப்போ அளித்த தள்ளுபடி இங்க வரணும். அளித்த தள்ளுபடி எவ்வளவு? 25,000 ரூபாய். அதுக்கப்புறம் கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம். நமக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு நீங்க சரக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு பணம் திருப்பி கொடுக்குறீங்க. அப்போ கடனீந்தோரின் மதிப்பு குறையும். இந்த பக்கம் ரொக்கம் கொடுத்தது, கடனீந்தோருக்கு நம்ம கொடுத்த ரொக்கம் 4,50,000 ரூபாய். அதே மாதிரி கடனாளிகளிடமிருந்து நமக்கு ரொக்கம் வருது 5,30,000 ரூபாய் நமக்கு பணம் வருது. நமக்கு கடனாளிகள், நாம சரக்கு கடன் கொடுத்தவங்கிட்ட இருந்து நமக்கு பணம் வருது அப்படின்னா நமக்கு வர வேண்டிய பணம் குறையும். இந்த பக்கம் ரொக்கம், கடனாளிகள் பேரில் ரொக்கம் போடுறோம். 5,35,000 ரூபாய். 5,35,000. பல்வகை செலவுகள், செலவு அப்படின்னாவே இங்க பல்வகை செலவுகள் எவ்வளவு கொடுத்திருக்கு? 30,000 ரூபாய் கொடுத்திருக்கு. அப்புறம் 1/4/2017 அன்று முதல்னு அவனே கொடுத்துட்டான். சோ இப்ப முதல் 2,35,000 ரூபாய் கொடுத்துட்டான். அவன் கொடுத்ததுனால நாம இங்க கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. இல்லையா? கவனிங்க, கொடுத்துட்டான். சப்போஸ் இது கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் என்ன செய்வது? முதல்ல அவன் கொடுத்துட்டான். அப்ப கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னா இதை அப்படியே போடுவேன். பாருங்க, கூட்டிங்கன்னா 0 0 0 5 இங்க 1 3 5 8 இங்க 3,85,000. இந்த 3,85,000 இந்த 1,50,000 லட்சம் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு வருது? 3,85,000 1,50,000 போயிடுச்சுன்னா 2,35,000 வருது. இதுதான் முதல். ஞாபகம் வச்சுக்கணும்.
இந்த கணக்குல முதல்னு கொடுத்துட்டதுனால இது நாம தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் இந்த ஒரு வேர்டு நமக்கு கொடுக்கலைன்னா நீங்க இப்படி கண்டுபிடிச்சு 2,30,000 முதல் கண்டுபிடிச்சு அதை இங்க கொண்டு வரணும். சோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கணக்குல முதல்னு 2,30,000 டைரக்டா கொடுத்துட்டான், அதனால நாம இது தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் இது கொடுக்க மாட்டாங்க, இது கொடுக்கலைன்னா நீங்க தொடக்க இருப்பு நிலை குறிப்புன்னு போட்டு தொடக்க சரக்கு இருப்பு, தொடக்க கடனாளிகள், தொடக்க ரொக்கம், தொடக்க அரைகலன், கடனீந்தோர் கடன், தொடக்க கடனீந்தோர், இதெல்லாம் போட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஓகே, இப்ப இந்த கணக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, இந்த பக்கம் 0 0 0 5 7 12 14 1 2 6. ஸோ 6,45,000 இங்க வருது, இங்க 1.5 லட்சம். ஸோ 6,45,000 இருந்து 1.5 லட்சத்தை கழிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 4,95,000 வருங்க. இந்த 4,95,000 தான் கடனீந்தோர் அப்படின்னா கடன் கொள்முதல். கடன் கொள்முதல் 4,95,000 கடன் கொள்முதல் பண்ணிருக்கீங்க. கொள்முதல் எங்க வரணும்? வியாபார கணக்குல இங்க வரணும். கடன் கொள்முதல் 4,95,000. சப்போஸ் ரொக்க கொள்முதல் கொடுத்திருந்தாங்கன்னா கடன் கொள்முதல் ரொக்க கொள்முதலையும் போட்டு மொத்த கொள்முதல்னு கொடுத்திருக்கணும். ஆனா நமக்கு ரொக்க கொள்முதல் இந்த கணக்குல கொடுக்கல, அதனால இந்த கடன் கொள்முதல் அப்படியே எடுத்துக்கிறேன். அடுத்தது கடனாளிகள் இங்கே கூட்டுவோம். 0 0 0 5 10 1 3 6 11 1 6 3 9. சோ 9,10,000 இங்க வருது. இந்த 9,10,000 இது 2.5 லட்சம். இத கழிச்சீங்கன்னா 6 40 0 0 0 4க்கும் 0 11ல 5 போக 6 8ல 2 போக 6 6,60,000. சோ இதுதான் இப்போ 9,10,000. சோ 6,60,000 கடன் விற்பனை. கடன் விற்பனை 6,60,000. கொள்முதல் இந்த பக்கம் வர்ற மாதிரி கடன் விற்பனை இந்த பக்கம் வரும். 6,60,000. ஓகேயா? இப்போ பாருங்க, இப்போ இதெல்லாம் கடனாளிகளை வச்சுக்கிட்டு கடன் விற்பனையை கண்டுபிடிச்சுக்கிட்டோம், கடனீந்தோரை வச்சுக்கிட்டு கடன் கொள்முதல் கொண்டு வச்சுக்கிட்டோம். இது தொடக்க இருப்பனை குறிப்பை வச்சுக்கிட்டு முதல் கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த கணக்குல முதல் நேரடியா கொடுத்துட்டதுனால இது நமக்கு தேவையில்லை, போட்டுக்கிட்டேன். இப்போ இதை கூட்டுங்க. இந்த பக்கம் கூட்டிங்கன்னா 7,10,000. இந்த பக்கம் இங்க 4,95,000, இது ஒரு 1 லட்சம் 5,95,000. இதுல இருந்து இதை கழிச்சீங்கன்னா 10ல 9 1 1,15,000 வருது. இந்த 1,15,000 தான் மொத்த லாபம். மொத்த லாபம். இந்த மொத்த லாபத்தை என்ன செய்யணும்? வியாபார கணக்கு, இந்த லாப நட்ட கணக்குல இங்க கொண்டு வரணும். மொத்த லாபம் 1,15,000. இப்ப இதை கூட்டுவோம். இதை கூட்டிங்கன்னா இங்க 1,35,000. இந்த 1,35,000ல இந்த பக்கம் எவ்வளவு வருது? இது ஒரு 30,000, இது ஒரு 25,000, 55,000. 55,000 போயிடுச்சுன்னா நீங்க மீதி இருக்கிறது 80,000. இந்த 80,000 தான் நிகர லாபம். இது நிகர லாபம் 80,000. மொத்த லாபம் இது இங்க கொண்டு வந்துடும். நிகர லாபம். இந்த லாபத்தை இங்க பாருங்க, முதல்ல இருந்து எடுப்ப கழிச்சுவோம். கொஞ்சம் இடம் விட்டு எழுதிக்கோ.
கடனீந்தோர் இப்ப பாருங்க, இது முதல்ல இருந்து எடுப்ப கழிக்கணும். 0 5 13 4 போகும்போது 1,95,000 ரூபாய். இந்த நிகர லாபத்தை என்ன செய்யணும்? முதலோட கூட்டணும் இல்லையா? நிகர லாபம் 80,000 ரூபாய் கூட்டினீங்கன்னா 2,75,000 ரூபாய். இந்த பக்கம் கூட்டுங்க. 4 லட்சம் ரூபாய். இந்த பக்கம் கூட்டினீங்கன்னா 0 0 0 0 4 5 10 15 மீதி 1 4 லட்சம் ரூபாய். சிம்பிள். என்ன கொடுத்துருக்கோ எல்லாத்துக்கும் காலம் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு அதை அந்தந்த இடத்துல நீங்க தூக்கி என்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். இந்த கணக்குல வேற ஒண்ணும் இல்லை. தூக்கி என்ட்ரி பண்ணிட்டு இருக்கணும். நீங்க என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா நீட்ட அந்த கணக்கு முடிஞ்சு போயிடும். இதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், கடனாளிகள்ல எது எங்க வரணும், கடனீந்தோர்ல எங்கெங்க வரணும், வியாபார கணக்குல எங்க வரணும், லாப நட்ட கணக்குல எங்க வரணும், இருப்புநிலை குறிப்புல எங்க வரணும் தயாரிக்கணும். இது தயாரி. இதெல்லாம் தயாரின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம தயாரிச்சு இந்த அமௌண்ட்டை இங்க கொண்டு வரணும். நம்ம கேட்கறது இது 3 தான் கேட்பாங்க. ஆனா இதை தயாரிச்சீங்கன்னா தான், இது தயாரிச்சாதான் கடன் விற்பனை கண்டுபிடிக்க முடியும். இது தயாரிச்சாதான் கடன் கொள்முதல் கண்டுபிடிக்க முடியும். இல்ல வியாபார கணக்கு கொண்டு வரணும். சில சமயங்கள்ல கொள்முதல் விற்பனையை கொடுத்துருவான். அப்போ இறுதி கடனாளிகள் இறுதி கடனீந்தோர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை கண்டுபிடிச்சு கடனாளிகளை இங்க கடனீந்தோர் இங்க அப்படி கொண்டு வரணும். இது முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கணக்குல முதல் அவன் டைரக்டா கொடுத்துட்டான், இது தேவையில்லை. சப்போஸ் இந்த முதல் இந்த 2,30,000 கொடுக்கலைன்னா நீங்க கண்டுபிடிச்சு இந்த 2,30,000 இங்க எடுத்துட்டு வரணும். இதை ஞாபகம் வச்சுங்க. சோ இது எடுத்துக்காட்டு 17. அடுத்தது எடுத்துக்காட்டு 18. எடுத்துக்காட்டு 18 பக்கம் 25. எடுத்துக்காட்டு 18 பக்கம் 25. இந்த கணக்கு பாருங்க. பாரதி தன்னுடைய கணக்குகளை இரட்டை பதிவு முறையில் பராமரிக்கவில்லை. பின்வரும் விபரங்களில் இருந்து 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பை தயாரி. நமக்கு கேட்கறது இதுதான். இது வியாபார கணக்கு, இது லாப நட்ட கணக்கு, இது இருப்புநிலை குறிப்பு. இதான் கேட்டிருக்கான். தேவைப்பட்ட கடனாளிகள் கடனீந்தோர் தொடக்க இருப்புநிலை குறிப்பு போட்டுக்கலாம். இப்ப இந்த கணக்கை பாருங்க. இதுல கூடுதல் தவிர கடன் கொள்முதல், கடன் விற்பனை, தொடக்க முதல், எந்திரம் மீது ஆண்டுக்கு 10% தேய்மானம் எல்லாம் கொடுத்துட்டான். இந்த கணக்கை பொறுத்தவரையிலும் சரி. இப்ப பாருங்க, ரொக்க ஏடுன்னு கொடுத்திருக்கான். இங்க எதுலையும் தொடக்க முதல் கொடுத்துட்டான். தொடக்க முதல் கொடுத்துட்டான். அதனால நம்ம தொடக்க இருப்புநிலை குறிப்பு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாருங்க,
இருப்பு கீழ்கொணரப்பட்டது. ரொக்க ஏடுல இருப்பு கீழ்கொணரப்பட்டதுன்னு கொடுத்திருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? தொடக்க ரொக்கம்னு அர்த்தம். தொடக்க ரொக்கம் அப்படின்னா அது எங்க வரணும்? தொடக்க இருப்புநிலை குறிப்புல தான் வரணும். ஆனா முதல் கொடுத்துட்டதுனால நாம தொடக்க இருப்புநிலை குறிப்பு தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னா நாம தொடக்க இருப்புநிலை குறிப்பு தயாரிச்சாகணும். ஞாபகம் வச்சுக்க. சோ இந்த 32,000 எங்கேயுமே வராது. குழப்பம் இல்லாம இருக்கணும். அப்ப ஏன் இதை எங்கேயும் நம்ம போடல அப்படின்னா நீங்க தொடக்க இருப்புநிலை குறிப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நானே போட்டு காட்டுறேன். இது தொடக்க இருப்புநிலை குறிப்பு. இது கேட்கலைனாலும் நானா போடுறேன் உங்களுக்காக. ரொக்க ஏட்டுல தொடக்க ரொக்கம் 32,000 ரூபாய். தொடக்க இருப்புநிலை குறிப்புல ரொக்கம் என்பது சொத்து, அதனால தொடக்க ரொக்கம் 32,000 ரூபாய். விற்பனை கணக்கு தொடக்க விற்பனை 1,60,60,000 ரூபாய். இது விற்பனை. ரொக்க ஏட்டுல விற்பனை அப்படின்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? இது ரொக்க விற்பனைன்னு அர்த்தம். ரொக்க ஏடு கேஷ் புக். இப்ப நமக்கு கொடுத்துருக்கிறது கேஷ் புக் கொடுத்துருக்கான். கேஷ் புக்ல ரொக்க விற்பனை, ரொக்கமா வித்து பணம் வந்திருக்கு. அப்ப எங்க வரணும்? வியாபார கணக்குல ரொக்க விற்பனை எவ்வளவு? 1,60,60,000 ரூபாய். சாரி, கொள்முதல் தான் இந்த பக்கம் வரணும், விற்பனை இந்த பக்கம் வரணும். சோ ரொக்க விற்பனை 1,60,60,000 ரூபாய். கடனாளிகள் அப்படின்னு கடனாளிகள்ட்ட இருந்து 1,20,000 ரூபாய் நமக்கு பணம் வந்திருக்கு. அப்ப அது எங்க வரணும்? கடனாளிகள் ஏட்டுல வரணும். இப்போ பாருங்க, கடனாளிகளுக்கு ஒரு எடுத்து ஓபன் பண்ணிங்க. இப்போ கடனாளிகள்ட்ட இருந்து நமக்கு பணம் வருது. கடனாளிகள்ட்ட இருந்து எவ்வளவு பணம் வந்திருக்கு? 1,20,000 ரூபாய் வந்திருக்கு. அப்புறம் செலுத்தல், அதாவது நம்ம பணம் எதுக்கு கொடுத்துருக்கோம்? கொள்முதல் 56,000 ரூபாய். அப்போ ரொக்க கொள்முதல் 56,000 ரூபாய். ரொக்க கொள்முதல் 56,000 ரூபாய். தொடக்க கடனீந்தோர் கணக்கு 80,000 ரூபாய். அப்படின்னா கடனீந்தோருக்கு நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க. சோ அது இங்க வரணும். அப்போ கடனீந்தோர் ஏடு ஒன்று போட்டுக்கோங்க. கடனீந்தோருக்கு நீங்க கொடுத்த பணம், கடனீந்தோருக்கு கொடுத்த ரொக்கம் 80,000 ரூபாய். பொது செலவுகள் 24,000 ரூபாய். அப்போ லாப நட்ட கணக்குல செலவு இந்த பக்கம் வரணும். பொது செலவுகள் 24,000 ரூபாய். கூலி 10,000 ரூபாய். கூலி என்பது வியாபார கணக்குல வர வேண்டியது. கூலி 10,000 ரூபாய். அப்புறம் ரொக்க இருப்பு, இறுதி இருப்பு கீழே இறக்கப்பட்டது அப்படின்னா கடைசியில நம்ம கையில இருக்கிற காசு 1,42,000 ரூபாய். இறுதி இருப்புநிலை குறிப்புல 1,42,000 ரூபாய். தொடக்க ரொக்கத்தை இங்க கொண்டு வந்த மாதிரி இறுதி ரொக்கம் இறுதி இருப்புநிலை குறிப்புல வரணும். இப்ப பிற தகவல்கள் 1/4/2018 இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருக்கிற டீடைல். தொடக்க சரக்கிருப்பு 40,000 ரூபாய் கொடுக்கலாம். சோ தொடக்க சரக்கிருப்பு 40,000 ரூபாய் தொடக்க இருப்புநிலை குறிப்புல கொண்டு வந்து வச்சுக்கிறேன். தொடக்க கடனாளிகள் 38,000 ரூபாய். அப்போ கடனாளிகளுக்கு இருப்பு கீழ் கொணரப்பட்டது 38,000 ரூபாய். தொடக்க கடனீந்தோர் 58,000 ரூபாய். கடனீந்தோருக்கு இருப்பு கீழ் கொணரப்பட்டது 58,000. அப்புறம் எந்திரம் 1,70,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. எந்திரம் 1,70,000 ரூபாய். இதுல ஒரு தேய்மானம் கொடுத்துருக்கேன், அதனால நான் உள்ள எழுதியிருக்கேன் 1,70,000 ரூபாய்.
அடுத்தது 31/3/2019 சரக்கிருப்பு, இறுதி சரக்கிருப்பு 60,000 ரூபாய் கொடுக்குறான். தொடக்க சரக்கிருப்பு இங்க வரணும், இறுதி சரக்கிருப்பு இப்ப தொடக்க சரக்கிருப்பு 40,000 ரூபாய் இங்க வரணும், தொடக்க சரக்கிருப்பு இங்க வரணும் 40,000 ரூபாய், இறுதி சரக்கிருப்பு இங்க, இறுதி சரக்கிருப்பு 60,000 ரூபாய். இறுதி சரக்கிருப்பு எப்படி தொடக்க சரக்கிருப்பு இங்கேயும் வருது, தொடக்க இருப்புனை குறிப்பிலையும் வருதோ அதே மாதிரி இறுதி சரக்கிருப்பு இங்கேயும் வரணும், இறுதி சரக்கிருப்பு 60,000 ரூபாய். அதுக்கப்புறம் கடனீந்தோர், இறுதி கடனீந்தோர் 52,000, தொடக்க கடனீந்தோர் இங்க, அப்ப இறுதி கடனீந்தோர் இங்க, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 52,000. இது இறுதி கடனீந்தோர், இறுதி கடனீந்தோர் இங்கன்னா இறுதி கடனீந்தோர் இங்கேயே வரணும். இறுதி கடனீந்தோர் 58,000, 52 தான், 52,000. அதுக்கப்புறம் எந்திரம் 4,70,000, அது ஏற்கனவே போட்டாச்சு. இப்ப பாருங்க கூடுதல் தகவல்கள். கடன் கொள்முதல் 74,000 ரூபாய்க்கு நீங்க கடனுக்கு கொள்முதல் பண்ணிருக்கீங்க. அப்போ ரொக்க கொள்முதல் இங்க, கடன் கொள்முதல் எவ்வளவு பண்ணிருக்கோம், கடன் கொள்முதல் 74,000 பண்ணிருக்கோம். அப்போ ரொக்க கொள்முதலையும் கடன் கொள்முதலையும் சேர்த்து கூட்டுனா அதான் மொத்த கொள்முதல். கூட்டுனீங்கன்னா 1,30,000 ரூபாய் வருது. இப்ப பாருங்க கடன் கொள்முதல் எங்க வரணும், இங்க வரணும். கடன் கொள்முதல் எவ்வளவு, 74,000 ரூபாய். கடன் கொள்முதல் இங்கே வரணும். அதே மாதிரி கடன் விற்பனை 1,40,000 ரூபாய், ரொக்க விற்பனை கொடுத்திருக்கு. அதே மாதிரி கடன் விற்பனை 1,40,000 போட்டீங்கன்னா இது ஒரு 1,60, இது ஒரு 1,40, அப்போ 3 லட்சம் ரூபாய் வரும். இந்த கடன் விற்பனை இங்கேயே வரும், கடனாளிகளையும் வரும். விற்பனை, கடன் விற்பனை, கடன் விற்பனை எவ்வளவு வருது, 1,40,000 ரூபாய். அதுக்கப்புறம் தொடக்க முதல் 2,22,000 ரூபாய் கொடுத்துட்டோம். இல்லைன்னா நாம இதை போட்டு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்க, எந்திரத்தின் மீது ஆண்டுக்கு 10% தேய்மானம் போடுங்கலாம். அப்போ தேய்மானம் 10%. அப்போ இது 1,70,000 10% போட்டீங்கன்னா 17,000 ரூபாய் வரும் இல்லையா. 1,70,000 10%, 0 0 இந்த 0க்கு இந்த 0 போயிடும். அப்ப இங்க எவ்வளவு இருக்கு, 17,000 ரூபாய் இருக்கு. இதுதான் 10% எந்திரத்தின் மீது தேய்மானம். இதை கழிச்சீங்கன்னா 1,53,000 ரூபாய். இந்த 17,000 ரூபாய் தேய்மானம் என்பது நஷ்டம். அப்ப இங்க கொண்டு வரணும், தேய்மானம் 17,000 ரூபாய். சோ நமக்கு தொடக்க முதல் கொடுத்துட்டதுனால இந்த தொடக்க இருப்புநிலை குறிப்புக்கு நமக்கு வேலை இல்லை, ஞாபகம் வச்சுக்கங்க. சப்போஸ் இந்த தொடக்க முதல் கொடுக்கலைன்னா நாம இந்த தொடக்க இருப்புநிலை குறிப்பு தயாரிச்சு ஆகணும். இது கொடுத்துட்டதுனால நாட் நெசசரி. அடுத்தது சோ எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப இதை கூட்டுவோம். இதை கூட்டினீங்கன்னா இங்க 0 0 0 2 8 1,32,000 ரூபாய். 0 0 0 8 1 சோ இதுல ஒண்ணு மிச்சம் இல்ல, அதனால நம்ம எதையும் கொண்டு வர வேண்டாம். இங்க கூட்டினீங்கன்னா இது 1,78,000 ரூபாய், இங்க 20,000 ரூபாய். அப்போ 1,78,000ல இந்த 1,20,000 கழிச்சிட்டீங்கன்னா 58,000 ரூபாய் வருது. இது என்ன, இங்க இதுல தொடக்க கடன் இந்தோறும் இறுதி கடன் இந்தோறும் கொடுத்துட்டான்.
அதனாலதான் அது டேலி ஆயிடுச்சு. நமக்கு எங்கேயும் அதை எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்க 58,000 ரூபாய் இருக்கு. தொடக்க கடனாளி கொடுத்திருக்கான், இறுதி கடனாளி கொடுக்கல. சோ இது இறுதி கடனாளி, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இந்த கடனாளியை இங்க கொண்டு வந்துங்க. கடனாளிகள் 58,000 ரூபாய். சோ இங்க எடுத்து வந்தாச்சு. சோ இது முடிஞ்சிருச்சு. இப்ப நாம இதை கூட்டணும். இந்த பக்கம் கூட்டிங்கன்னா இது ஒரு 3 லட்சம், இது ஒரு 60,000, 3,60,000. இங்க கூட்டிங்கன்னா இப்ப பாருங்க, நான் இங்க போட்டுக்கிறேன். இந்த பக்கம் கூட்டினா என்ன வருது? 0 0 0 3 4 8 1 1,80,000 ரூபாய் வருது. சோ 1,80,000 ரூபாய். இங்க கூட்டினா 3,60,000, இங்க கூட்டினா 1,80,000. அப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 1,80,000 ரூபாய் வித்தியாசம். இந்த 1,80,000 தான் மொத்த லாபம். சோ இது 3,70,000 ரூபாய் டோட்டல். இந்த மொத்த லாபத்தை இங்க எடுத்து வரோம். இப்போ இங்க 1,80,000 வருது. இங்க கூட்டிங்கன்னா இது ஒரு 24,000, இது ஒரு 17,000, 41,000 ரூபாய் வருது. இங்க கூட்டினா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 1,39,000 ரூபாய். இது நிகர லாபம். இந்த நிகர லாபத்தை இங்க கொண்டு வரணும். முதலோட வச்சு கூட்டிக்கணும். 1,39,000 ரூபாய். சப்போஸ் எடுப்பு கூடுதல் முதல் கொடுத்திருந்தாங்கன்னா எடுப்பை கழிக்கணும், கூடுதல் முதலாம் கூட்டணும். இங்க எதுவும் இல்லை, அப்படியே இதை மட்டும் கூட்டி போட்டுங்க. 0 0 0 9 2 11, இது 1 1 3 4 4 2 6 3,61,000 ரூபாய். இதை கூட்டிங்கன்னா 3,61,000. ஸோ இங்கே கூட்டுங்க. 0 0 0 1 2 3 6 11 1 4,13,000 ரூபாய். இங்கே கூட்டிங்கன்னா 0 0 0 8 3 11 11 2 13 மீதி 1 6 12 17 17 4 21 2 3 4. ஸோ 4,13,000 ரூபாய் இருப்புநிலை குறிப்பு டேலி ஆகணும். இதுதான் கேட்குறாங்க. தேவைப்பட்டா இது ரெண்டும் தயாரிக்கணும். முதல் குடுக்கலைன்னா நான் சொன்ன மாதிரி தொடக்க இருப்பினை குறிப்பும் தயாரிக்கணும். ஆனா இது வரைக்கும் நம்ம போட்ட 2 கணக்குலையுமே தொடக்க முதல் கொடுத்துட்டாங்க. அதனால இது தயாரிக்க வேண்டிய வேலை நமக்கு இல்லை. ஸோ இதுதான் இந்த கணக்கு. அடுத்தது எடுத்துக்காட்டு 19. அதை முடிச்சிட்டோம்னா எடுத்துக்காட்டு 20. அதோட இந்த சாப்டரே நமக்கு முடியும். இப்போ எடுத்துக்காட்டு 19. இதனுடைய பக்கம் எடுத்துக்காட்டு 19 பக்கம் 26. பக்கம் 26. இப்போ நான் இந்த கணக்கை அடிச்சிடறேன். ஒண்ணு இல்லை, கவனமா பொறுமையா போட்டீங்கன்னா திருப்பி ஒரு தடவை 2 தடவை நீங்க போட்டு பாருங்க. ஈஸியா இருக்கும், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டு 19. மளிகை வியாபாரம் நடத்தி வரும் அர்ஜுன் தன்னுடைய கணக்கேடுகளை இரட்டைப்பதிவு முறையில் பராமரிப்பதில்லை. அவருடைய ஏடுகளில் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு அப்படின்னு தொடக்க இருப்பு, இறுதி இருப்பு, தொடக்கத்துக்கும் இறுதிக்கும் கொடுத்துருக்கான். அப்புறம் சில தகவல்கள் கொடுத்திருக்காரு. விளம்பரம், உள்தூக்கு கூலி, கடமைந்தோருக்கு அளித்த ரொக்கம், எடுப்புகள்,
அவ்வாண்டின் மொத்த விற்பனை, கொள்முதல் திருப்பம் மற்றும் விற்பனை திருப்பம், பொறி எந்திரத்தின் மீது 5% தேய்மானம் நீக்கவும் 300 ஐயக்கடன் உருவாக்கு. 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான வியாபார மற்றும் லாப நட்டு கணக்கை அந்நாளைய இருப்புநிலை குறிப்பில் தயாரி அப்படின்னு சொல்றான். இப்ப பாருங்க, நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி அதே மாதிரியே இந்த கணக்கையும் போடலாம். இந்த கணக்குல தொடக்க முதல் கொடுக்கல, அப்போ நாம தொடக்க முதல் கண்டுபிடிக்கணும். சோ ஒரு வியாபார கணக்குக்கு கொஞ்சம் இடம் வச்சுக்குவோம், கொஞ்சம் கூட வைத்துக் கொள்ளலாம். லாப நட்ட கணக்குக்கு கொஞ்சம் வச்சுக்குவோம். இது இருப்பு நிலை குறிப்பு, இது லாப நட்ட கணக்கு, இது வியாபார கணக்கு. இந்த கணக்குல முதல் கொடுக்கல, அப்ப நீங்க என்ன பண்ணி ஆகணும், தொடக்க இருப்பு. முன்னாடி நம்ம 2 கணக்கு ட்ரை பண்ணோம். தொடக்க இருப்புனை குறிப்பு தயாரிக்கணும். தொடக்க இருப்புநிலை குறிப்பு. கடனாளிகள் கடனீந்தோர் வேணுமாங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு கணக்கை பார்த்துக்கிட்டு ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, மளிகை வியாபாரம் நடத்தி வரும் அர்ஜுன் தன்னுடைய கணக்கேடுகளை கடனாளிகளுக்கும் கடனீந்தோருக்கும் போட்டிருங்க. அதான் நல்லது. கடனாளிகள் கடனீந்தோர். இப்போ 1/4/2018 நான் தொடக்க ஆரம்ப வருஷம் ஆரம்பத்தில் இருந்ததை மட்டும்தான் நான் போறேன். தொடக்க எந்திரம் 20,000 ரூபாய். அப்போ தொடக்க இருப்புநிலை குறிப்புல எந்திரம் சொத்து 20,000 ரூபாய். அடுத்தது தொடக்க சரக்கிருப்பு 9,000 ரூபாய். தொடக்க இருப்புநிலை குறிப்புல சரக்கிருப்பு 9,000. தொடக்க சரக்கிருப்பது என்பது வியாபார கணக்குல இந்த பக்கம் வரணும். தொடக்க சரக்கிருப்பு 9,000. அடுத்தது தொடக்க கடனாளிகள் 2,000 ரூபாய். கடனாளிகள்ல இருப்பு கீழ் கொணரப்பட்டது எவ்வளவு? 2,000 ரூபாய். தொடக்க கடனாளி, அப்ப தொடக்க இருப்புநிலை குறிப்பிலையும் வரணும். அதுக்கப்புறம் தொடக்க கடனீந்தோர் 5,000 ரூபாய். தொடக்க கடனீந்தோர் இருப்பு கீழ் கொணரப்பட்டது 5,000 ரூபாய். தொடக்க இருப்புநிலை குறிப்புல கடனீந்தோர் 5,000 ரூபாய். வங்கி ரொக்கம், தொடக்க வங்கி ரொக்கம் 4,000 ரூபாய். வங்கி ரொக்கம் 4,000 ரூபாய். சோ இதை முடிச்சுட்டோம். அதே மாதிரி 31/3/2019 என்னன்னா இந்த வருஷ கடைசியில என்னென்ன இருக்குன்னு கொடுக்கலாம். இந்த வருஷ கடைசியில பொறி எந்திரம் 20,000 ரூபாய். அப்போ பொறி எந்திரம் 20,000 ரூபாய். இதுல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கான். எத்தனை பர்சன்ட் வந்து இதுல தேய்மானம் போட சொல்றான், அதனால நான் உள்ள எழுதிக்கிட்டேன் 20,000 ரூபாய். அப்புறம் இறுதி சரக்கிருப்பு 16,000 ரூபாய். இறுதி சரக்கிருப்பு 16,000. தொடக்க சரக்கிருப்பு இங்க போட்டது மாதிரி இறுதி சரக்கிருப்பு இங்க போடணும். இறுதி சரக்கிருப்பு 16,000 ரூபாய். அதுக்கப்புறம் கடனாளிகள், இறுதி கடனாளிகள் 5,300. கடனாளிகள் 5,300. இதுல தேய்மானம் இது கொடுத்துருக்கான், அதுக்காக நான் உள்ள வச்சுக்கிட்டேன். இறுதி கடனாளி, அப்போ இருப்பு கீழ் இறக்கப்பட்டது
எவ்வளவு 5300 ரூபாய். அதுக்கப்புறம் இறுதி கடனீந்தோர் 4000 ரூபாய். தொடக்க கடனீந்தோர் இங்க, இறுதி கடனீந்தோர் இங்க. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 4000 ரூபாய். அப்புறம் இறுதி வங்கி ரொக்கம் 6000 ரூபாய். சோ வங்கி ரொக்கம் 6000 ரூபாய். சோ இது முடிஞ்சிருச்சு. அந்த வருஷ கடைசியில பிற தகவல்கள்னு கொடுக்குறான். அந்த வருஷம் விளம்பரத்துக்கு 4700 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. விளம்பரம் 4700 ரூபாய் செலவு. அந்த வருஷம் உள்தூக்கு கூலி 8000 ரூபாய். உள்தூக்கு கூலி என்பது இங்கே வரணும். கூலி என்று சொன்னாலும் உள்தூக்கு கூலி என்றாலும் அது இங்கே வரணும். உள்தூக்கு கூலி வியாபார கணக்கு. வெளித்தூக்கு கூலின்னு சொன்னா லாப நட்ட கணக்கு. உள்தூக்கு கூலி அல்லது வெறும் கூலி அப்படின்னா வியாபார கணக்கு. கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் 64000 ரூபாய். அப்போ கடனீந்தோருக்கு நாம ரொக்கம் கொடுத்துருக்கோம் 64000 ரூபாய். கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம். எடுப்புகள் 2000 ரூபாய். முதல் கண்டுபிடிச்சி இங்க போட்டு இந்த முதல்ல இருந்து எடுப்பை கழிக்கணும். எடுப்பு 2000 ரூபாய் கழிக்கணும். போட்டு வச்சுக்கோங்க எல்லாத்தையும். சோ இது கொடுத்துட்டான். அடுத்தது அவ்வாண்டின் மொத்த விற்பனை 85000 ரூபாய். அப்போ விற்பனை, மொத்த விற்பனை 85000 ரூபாய். அடுத்தது கொள்முதல் திருப்பம் 2000 ரூபாய். அப்போ கொள்முதல் திருப்பம் அப்படின்னா நமக்கு நாம ஒருத்தட்ட கடனுக்கு சரக்கு வாங்கியிருக்கோம், அதை நாம திருப்பி கொடுக்கிறோம். அப்போ கொள்முதல் திருப்பம் என்பது கடனீந்தோர் ஏட்டுல வரணும். கொள்முதல் திருப்பம் 2000 ரூபாய். அதே மாதிரி எங்கேயும் வரணும். கொள்முதல் இங்க போட்டா கொள்முதல் திருப்பத்தை இங்க கழிக்கணும். கொள்முதல் போட்டு கொள்முதல் திருப்பத்தை கழிக்கணும். நாம அடுத்தது கொள்முதல் திருப்பம் 2000 ரூபாய். நீ போட்டு வச்சீங்க. கொள்முதல் வரும்போது அதை கழிச்சு போட்டுக்கணும். நாம விற்பனை திருப்பம் 1000 ரூபாய். மொத்த விற்பனைன்னு ஏற்கனவே நம்ம 85000 ரூபாய் போட்டுட்டோம். இது 1000 ரூபாய் திருப்பம்னு சொல்லிட்டான். அப்போ அதை கழிச்சிட்டீங்கன்னா 84000 ரூபாய் வரணும். சோ இது வந்து விற்பனை திருப்பம். சோ விற்பனை திருப்பம் என்பது எங்க வரணும்? இங்க வரணும். விற்பனை திருப்பம் 1000 ரூபாய். அடுத்தது பொறி மற்றும் எந்திரத்தின் மீது 5% தேய்மானம் போட சொல்றான். அப்போ தேய்மானம் 5%. 20000க்கு 5% கண்டுபிடிச்சீங்கன்னா 20000 இன்டு 5/100. 2 0க்கு 2 0 போயிடுது. 5ஆல பெருக்குனீங்கன்னா 0 0 0 5 2 10. ஐம் சாரி, 2 0 இருக்கு. 0 0 5 2 10. 1000 ரூபாய் வருது. சோ இங்க 20000க்கு 1000 ரூபாய் போச்சுன்னா 19000 ரூபாய். இந்த தேய்மானம் என்பது நஷ்டம், அதனால இங்க தேய்மானம் 1000 ரூபாய் இங்க. அடுத்தது ரூபாய் 300 ஐயக்கடன் ஒதுக்கு. கடனாளிகள் 5300, அதில் ஐயக்கடன் 300 ரூபாய். 5300ல 300 போச்சுன்னா மீதி 5000 தான். இந்த ஐயக்கடன் என்பதும் நஷ்டம். ஐயக்கடன் 300 ரூபாய். அவ்வளவுதாங்க, எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம கணக்கை க்ளோஸ் பண்ணணும். இப்போ இங்க பாருங்க, இது நமக்கு தேவை இல்லாம போச்சு. ஏன்னா நமக்கு மொத்த விற்பனைன்னு கொடுத்துட்டான். மொத்த விற்பனைனாவே அதுக்குள்ள கடன் விற்பனையும் சேர்ந்து அடங்கி போயிடுச்சு. அதனால இது நமக்கு தேவை இல்லை. ஏன்னா இதுல தொடக்கம் கொடுத்துருக்கு, இறுதி கொடுத்துருக்கு. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கண்டுபிடிச்சா கடன் விற்பனை கண்டுபிடிக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்க இதை போட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? இந்த பக்கம் 5300, இந்த பக்கம் 3000. அப்போ 5300ல இந்த 3000 போச்சுன்னா மீதி
2300 ரூபாய் கடன் விற்பனைன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இந்த மொத்த விற்பனைன்னு நமக்கு இங்க கொடுத்திருக்கு இல்லையா, இந்த மொத்த விற்பனைக்குள்ள இந்த கடன் விற்பனையும் சேர்ந்துருச்சு. அதனால இதை நீங்க கண்டுபிடிச்சாலும் வேஸ்ட். சப்போஸ் இந்த கணக்குல ரொக்க விற்பனைன்னு மட்டும் கொடுத்திருந்தாலும் வச்சுக்கோங்க, அப்ப நீங்க இதை போட்டு இந்த கடன் விற்பனையை கொண்டு வந்து இங்க ரொக்க விற்பனையோட கடன் விற்பனையை சேர்த்து போடணும். சோ இது எப்பொழுதும் போட தெரிஞ்சுக்கணும். இந்த கணக்குல உங்களுக்கு கேட்க, இந்த கணக்குல மொத்த விற்பனைக்கு கொடுத்துட்டான், அப்போ நாட் நெசசரி ஆயிடுச்சு. மொத்த விற்பனைன்னு கொடுத்தாம ரொக்க விற்பனை மாத்திரம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணிருக்கணும், இதை நீங்க தயாரிச்சு கடன் விற்பனை கண்டுபிடிச்சு இந்த கடன் விற்பனையை கொண்டு வந்து ரொக்க விற்பனையும் கடன் விற்பனையும் கூட்டி இந்த மொத்த விற்பனையை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ இது இந்த பக்கம் கூட்டினா 70,000, இந்த பக்கம் கூட்டினா 5,000 தான். அப்போ 70,000 5,000 போச்சுன்னா 65,000 கடன் கொள்முதல். கடன் கொள்முதல். அப்போ கடன் கொள்முதல் இங்க கொள்முதலே கொடுக்கல, அப்போ வெறும் கடன் கொள்முதல் தான் நமக்கு 65,000 ரூபாய். 65,000 கொள்முதல். இதுல 2,000 ரூபாய் திருப்பம் போயிடுச்சு, 63,000 ரூபாய். சோ இதை இங்க கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை நம்ம கூட்ட வேண்டியதான். இதை நீங்க கூட்டிங்கன்னா 1 லட்சம். இதுல இந்த 1 லட்சத்துல இங்க கூட்டிங்கன்னா 80,000 தான் வருது. அப்ப மீதி இருக்கிற 20,000 மொத்த லாபம். சோ இது 1 லட்சம். இதை கூட்டினா 63,000, 8,000, 71,000, 71,9, 80,000. 1 லட்சத்துல 80,000 போச்சுன்னா மீதி 20,000. 1 லட்சம். இதுல இந்த பக்கம் கூட்டினா 80,000. 80,000 கழிச்சீங்கன்னா 20,000 மொத்த லாபம். இதுதான் மொத்த லாபம். இந்த மொத்த லாபத்தை இங்கே கொண்டு வரணும். 20,000. இப்போ இங்கே கூட்டுங்க, இங்கே 20,000. இந்த 20,000ல இங்கே கூட்டினீங்கன்னா 4,200, 5,000, 6,000 ரூபாய் வருது. அப்போ 20,000ல 6,000 போச்சுன்னா மீதி 14,000. இந்த 14,000 நிகர லாபம். இப்போ இந்த நிகர லாபத்தை என்ன பண்ணணும், இங்க வச்சு கூட்டணும். ரைட். இப்போ இதை கூட்டிங்கன்னா 0 0 0 4 6 15 1 1 2 3 35,000 ரூபாய் வருது. இங்க வெறும் 5,000. 35,000ல 5,000 போச்சுன்னா மீதி இருக்கிற 30,000 ரூபாய். இதுதான் முதல், தொடக்க முதல். இந்த முதலை நீ கொண்டு வந்துருங்க. இப்போ முதல்ல இருந்து எடுப்ப கழிச்சிருங்க, 28,000. இதோட இந்த நிகர லாபத்தை கூட்டுங்க. நிகர லாபம் 14,000 கூட்டிங்கன்னா 42,000 வருது. இப்ப கடனாளி இங்க இருக்கிற மாதிரி இங்க இறுதி கடனீந்தோர், இது தொடக்க கடனீந்தோர், இறுதி கடனீந்தோர் 4,000 இருக்கு. அது போடாம விட்டுட்டோம் பாருங்க. கடனீந்தோர் 4,000. இப்ப கூட்டிங்கன்னா இங்க கூட்டினா 46,000. இங்கே கூட்டிங்கன்னா 0 0 0 6 11 14 6 17 17 9 26 2 3 4 46. சிம்பிள். பார்க்கணும், கடனாளிகளும் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். இந்த கணக்குல அவன் எல்லாம் கொடுத்துட்டான், அதனால இது தேவையில்லாம போச்சு. போன கணக்குல அதுக்கு முதல் கணக்குலயும் முதல் கொடுத்துட்டாங்க, அதனால இது கண்டுபிடிக்க வேண்டியது. ஆனா இந்த கணக்குல கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. சோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் கேட்பாங்க. ஆனா இது ரெண்டும், இது 3 உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் இதை வச்சுக்கிட்டு நீங்க இதை போட முடியும். சோ இப்போ நம்ம எடுத்துக்காட்டு 19, இந்த சாப்டர்ல கடைசி எடுத்துக்காட்டு 20. இதோட எடுத்துக்காட்டுல இருக்கிற எல்லா கணக்கும் நமக்கு முடியுது. சோ எடுத்துக்காட்டு 20. எடுத்துக்காட்டு 20 அதனுடைய பக்கம் 28. எடுத்துக்காட்டு 20 பக்கம் 28. இதோட இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா எடுத்துக்காட்டு கணக்கும் நம்ம போட்டுட்டோம். எக்ஸசைஸ்லயும்
இன்னும் 4 கணக்கு வச்சிருக்கோம். அது இன்னொரு வீடியோல எக்ஸசைஸ்ல இருக்கிற அந்த 4 கணக்கையும் போட்டுட்டோம்னா இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா கணக்கையும் நம்ம போட்டோம். கணக்குகளை திரும்பி திரும்பி போட்டு பாருங்க. எடுத்துக்காட்டு 20. பாண்டியன் தன்னுடைய கணக்கேடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரிப்பது இல்லை. பின்வரும் விபரங்களில் இருந்து 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான வியாபார லாப நட்ட கணக்கையும் அந்நாளைய இருப்புநிலை குறிப்பையும் தயாரி. சிம்பிள். இப்போ நம்ம பாருங்க, வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு, இது 2 தான் தயாரிக்கணும். 3 தான் தயாரிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 1/1/2018 அப்ப தொடக்க இருப்புநிலை குறிப்பு போட்டுருங்க. இந்த கணக்குல நம்ம கடனாளிகள் கடனீந்தோர் எதுவும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எல்லாமே கொடுத்துட்டான். இங்க பாருங்க, தொடக்க கடனாளி, இறுதி கடனாளி கொடுத்துட்டான், ரொக்க விற்பனை, ரொக்க கொள்முதல் கொடுத்துட்டான், எல்லாமே இறுதி கடனாளி எல்லாமே கொடுத்துட்டான். அதனால நம்ம கடனாளிகள் கடனீந்தோர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்க போறதுன்னா போட்டு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இப்ப பாருங்க, தொடக்க அரைக்கலன் 30,000 ரூபாய். தொடக்க இருப்புநிலை குறிப்புல அரைக்கலன் 30,000 ரூபாய். தொடக்க கை ரொக்கம் 10,000 ரூபாய். தொடக்க கடனாளிகள் 40,000 ரூபாய். தொடக்க சரக்கிருப்பு 28,000 ரூபாய். தொடக்க சரக்கிருப்புனா எங்க வரணும்? வியாபார கணக்குலையும் வரணும். தொடக்க சரக்கிருப்பு 28,000 ரூபாய். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தொடக்க சரக்கிருப்பு இங்க, இறுதி சரக்கிருப்பு இங்க. அதே மாதிரி பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, தொடக்க பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 12,000 ரூபாய். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 12,000 ரூபாய். அப்புறம் தொடக்க வங்கி கடன், வங்கியில நாம கடன் வாங்கியிருக்கோம் 25,000 ரூபாய். வங்கியில கடன் வாங்கியிருந்தா பொறுப்பு திருப்பி கொடுக்கணும். சோ வங்கி கடன் 25,000 ரூபாய். கடனீந்தோர் 15,000 ரூபாய். தொடக்க கடனீந்தோர் 15,000 ரூபாய். இது 1/1/2018. அதே மாதிரி 31/12/2018க்கு அரைக்கலன், இறுதி அரைக்கலன் 30,000 ரூபாய். ஆனா அரைக்கலன்ல ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்கான்னு பாருங்க. அரைக்கலன் மீது 5% தேய்மானம் போடுன்னு சொல்லியிருக்கு. அதனால அரைக்கலன் 30,000 நான் உள்ளே எழுதிக்கிறேன், தேய்மானம் போடணும். அப்புறம் இறுதி கை ரொக்கம் 17,000 ரூபாய். கை ரொக்கம் 17,000 ரூபாய். அப்புறம் இறுதி கடனாளிகள் 60,000 ரூபாய். கடனாளிகள் மீது 1% ஐய கடன் சொல்லியிருக்கான். அப்போ கடனாளிகள் 60,000 ரூபாய். இறுதி சரக்கிருப்பு 11,000 ரூபாய்.
சரக்கு இருப்பு 11,000 ரூபாய். தொடக்க சரக்கு இருப்பு இங்கே எழுதுன மாதிரி இறுதி சரக்கு இருப்பு இங்கே எழுதி ஆகணும். இறுதி சரக்கு இருப்பு 11,000 ரூபாய். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 35,100. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 35,100. அப்புறம் வங்கி கடன் 25,000 ரூபாய். அதுக்கப்புறம் கடனீந்தோர் 16,000 ரூபாய். ஸோ கடனீந்தோர் 16,000. கூடுதல் தகவல்கள் ரொக்க விற்பனை 11,200 ரூபாய் கொடுத்துட்டான். கொள்முதல் இந்த பக்கம், விற்பனை இந்த பக்கம். ரொக்க விற்பனையும் கொடுத்திருக்காங்க, கடன் விற்பனையும் கொடுத்திருக்காங்க. அதனால ரொக்க விற்பனை எவ்வளவு கொடுத்திருக்கு? 11,200 ரூபாய். இதோட கடன் விற்பனையை சேர்த்து போட்டு மொத்த விற்பனை இங்க எழுதிடலாம். ரொக்க கொள்முதல் 4,250 ரூபாய். அதே மாதிரி இங்க ரொக்க கொள்முதல் 4,250 ரூபாய். கொள்முதல் மீதான தூக்கு கூலி, கூலின்னு சொன்னாலும் சரி, தூக்கு கூலின்னு சொன்னாலும் சரி, உள் தூக்கு கூலின்னு சொன்னாலும் சரி, கொள்முதல் மீதான தூக்கு கூலின்னு சொன்னாலும் சரி, எல்லாம் இங்க. விற்பனை மீதான தூக்கு கூலின்னு சொன்னா இங்க போடக்கூடாது, இங்க போடணும். ஞாபகம் வச்சுக்கணும். கூலி, உள் தூக்கு கூலி, கொள்முதல் மீதான தூக்கு கூலி இங்க, விற்பனை மீதான தூக்கு கூலி, வெளி தூக்கு கூலி, இப்படி சொல்லிட்டாங்கன்னா லாப நட்ட கணக்குக்கு வந்துடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க நமக்கு கொள்முதல் மீதான தூக்கு கூலி 3,000 ரூபாய். கொள்முதல் மீதான தூக்கு கூலி 3,000 ரூபாய். கழிவு பெற்றது, கமிஷன் வாங்கி இருக்கீங்க, வருமானம். அப்போ கழிவு பெற்றது எவ்வளவு? 600 ரூபாய். லாப நட்ட கணக்குல வரவு செய்தல் வருமானம். எடுப்புகள் 8,000 ரூபாய். முதல் கண்டுபிடிச்சு இங்க போட்டு எடுப்பை கழிச்சணும். எடுப்பு 8,000 ரூபாய் கழிக்கணும். அதுக்கு கீழே சம்பளம் 8,900 ரூபாய். சம்பளம் செலவு, செலவு நஷ்டம் இந்த பக்கம் வரணும், 8,900 ரூபாய். அடுத்தது பாருங்க, கடன் விற்பனை 88,800 ரூபாய். ஸோ 88,800 ரூபாய் கடன் விற்பனை. அப்போ ரொக்க விற்பனையும் கடன் விற்பனையும் கூட்டுனீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து 1,00,000 ரூபாய். 88,800 11,500 ரெண்டையும் கூட்டி 1,00,000 ரூபாய் மொத்த விற்பனை. அதே மாதிரி கடன் கொள்முதல் 35,750 ரூபாய் சொல்லலாம். 35,750 ரூபாய் கடன் கொள்முதல். ஸோ ரொக்க கொள்முதல் 4,250, கடன் கொள்முதல் 35,750, ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் வருது. இங்கே போட்டுக்கலாம் கூட்டி. அடுத்தது விற்பனை மீதான தூக்கு கூலி 700 ரூபாய் சொல்றான். ஸோ விற்பனை மீது தூக்கு கூலி 700 ரூபாய் இங்க. அப்புறம் வங்கி கடன் மீது வட்டி 2,500 ரூபாய். வங்கியில கடன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு நீங்க வட்டி கொடுக்குறீங்க, நஷ்டம் செலவு. வங்கி கடன் வட்டி எவ்வளவு? 2,500 ரூபாய் செலவு இந்த பக்கம். கூடுதல் முதல் 14,000 ரூபாய். கூடுதல் முதல் 14,000 ரூபாய். ஸோ முதல்ல இருந்து எடுப்பை கழிச்சுட்டு கூடுதல் கூட்டி இங்க எழுதணும். அலுவலக வாடகை 2,400 ரூபாய். வாடகை 2,400 ரூபாய். ஸோ இப்போ எல்லாம் போட்டாச்சு. அரைக்கலர் மீது 5% தேய்மானம். அப்போ தேய்மானம் 5%. 30,000க்கு 5% போட்டீங்கன்னா 30,000 இன்ட்டு 5/100. 0 0 2 0 அடிச்சுங்க. இப்போ இருக்கீங்கன்னா 5 0 0 5 0 0 5 3 15
1500 ரூபாய் வருது. 30,000 1500 கழிச்சிட்டீங்கன்னா 28,500 ரூபாய். இந்த 1500 ரூபாய் தேய்மானம் என்பது நமக்கு நஷ்டம். 1500 ரூபாய் இங்கே எழுதுகிறேன். கடனாளிகள் மீது 1% ஐயக்கடன் அப்படிங்கிறான். கடனாளிகள் மீது 1% ஐயக்கடன். அப்போ 60,000க்கு 1%, 60,000 இன்ட்டு 1/100, 0க்கு 0, 0க்கு 0 போயிடுது. 1ஆல பெருக்கினீங்கன்னா 1 இன்ட்டு 600 வெறும் 600 ரூபாய் தான். அப்போ 60,000த்தை 600 கழிச்சிட்டீங்கன்னா 59,400 ரூபாய். இந்த ஐயக்கடன் என்பது நஷ்டம், அதனால இங்க கணக்குல எல்லாம் போட்டாச்சு. இப்போ நாம இத கூட்டி கழிச்சு போட வேண்டியதான். இப்ப இத கூட்டிங்கன்னா முதல் கண்டுபிடிச்சிடலாம். 0 0 0 8 2 10 மீதி 1 2 4 8 9 12. அப்போ 1,20,000 ரூபாய் இங்க வருது. இந்த பக்கம் கூட்டினா இது ஒரு 25,000, இது ஒரு 15,000, 40,000. அப்போ 1,20,000 40,000 போயிடுச்சுன்னா 80,000 ரூபாய் முதல். இந்த வித்தியாசம். இந்த முதல்ல இங்க கொண்டு வந்து எழுதிடுங்க. முதல் 80,000ல 8,000 கழிச்சிட்டீங்கன்னா 72,000. 72,000ல கூடுதல் முதல்ல கூட்டுனீங்கன்னா 86,000. கொஞ்சம் இந்த வங்கி கடனை கீழே எழுதுங்க. ஜீரோ 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 6 86,000 ரூபாய் இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப இதை கூட்டலாம். இங்க கூட்டினீங்கன்னா இது ஒரு 1,00,000, இது ஒரு 11,000, 1,11,000. இந்த பக்கம் கூட்டிங்கன்னா 1,11,000ல இங்க கூட்டிங்கன்னா 40 43 51 71,000 ரூபாய் வருது இங்க. இப்போ 40,000 ரூபாய் வித்தியாசம். இந்த 40,000 தான் மொத்த லாபம். இது மொத்த லாபம். இந்த மொத்த லாபத்தை இங்கே கொண்டு வரணும். எப்பொழுதும் மொத்த லாபம் மேலதான் எழுதணும். கழிவு பெற்றதை கீழே 600 கீழே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இந்த மொத்த லாபத்தை இங்கே கொண்டு வந்துருங்க. மொத்த லாபம் 40,000 ரூபாய். இப்ப இங்கேயும் கூட்டுங்க, இங்கேயும் கூட்டுங்க. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். இங்க கூட்டினா 40,600 ரூபாய். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? அவ்வளவு இல்ல. 40,600 இங்க கூட்டினீங்கன்னா 2 0 0 6 11 15 20 27 9 36 3 4 6 8 8 16 0 0 0 10 6 போக 4 3 1 போக 2 24,000 ரூபாய் வருது. இதுதான் நிகர லாபம். நிகர லாபம் 24. இந்த நிகர லாபத்தை கொண்டு வந்து முதலோட கூட்டிக்கணும். அப்ப 86,000த்தை 24,000த்தையும் கூட்டினீங்கன்னா 1,10,000 ரூபாய். இப்ப இங்க கூட்டினீங்கன்னா 0 0 0 6 11 இது 1 3 4 5 1,51,000 ரூபாய் இந்த பக்கம். இங்க கூட்டினீங்கன்னா 0 0 4 1 5 5 5 10 1 6 7 16 23 8 31 3 6 7 12 13 15 1,51,000. எந்த கணக்கா இருந்தாலும் ரொம்ப சுலபமாக போட முடியும். கேட்கிறது இதுதான். ஆனா தேவைக்கு ஏற்ப தொடக்க இருப்புநிலை குறிப்பு, கடனாளிகள் கணக்கு, கடனீந்தோர் கணக்கு, இந்த மூணையும் நமக்கு போட தெரியணும். நம்முடைய மோட்டிவ் சென்டம் ஸ்கோர் பண்றது. இந்த ஞாபகத்திலேயே நீங்க ஒவ்வொரு சாப்டரையும் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம பண்ணிடலாம். தேங்க்யூ.